தீபக் கணேஷை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்ததும் அவரது உடலில் ஏற்பட்ட காயங்களை பார்த்து உடனே வேணுகோபாலுக்கு கால் செய்து உதவி கேட்டான். மிஸ்டர் தீபக், என்னோட பையன் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க என்று கேட்டார் வேணுகோபால். என்னோட மாமனாருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. அவரை குணப்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் மூலிகை தேவை. அதை உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும் என்று சொன்னான் தீபக். வேணுகோபால் ஹெர்ப் பிசினஸ் செய்து கொண்டு வந்ததால் அவருக்கு எல்லா வகையான மூலிகைகளும் தெரியும். அதனால் இந்த மாதிரியான சமயத்தில் அவரால் தான் தனக்கு உதவ முடியும் என்று நினைத்த தீபக் உடனே வேணுகோபாலுக்கு கால் செய்தான். தீபக் இந்த அளவுக்கு அவசரப்படுவதற்கு காரணம் கணேஷின் நாடி துடிப்பின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்ததுதான். வெளியிலிருந்து பார்க்கும்போது அவருக்கு சாதாரண அடியை போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் பயங்கரமான சேதம் ஏற்பட்டிருந்தது. கணேஷின் உடல் சோர்வை வைத்தே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் என்பதை தீபக் கண்டுபிடித்திருந்தான். தீபக் சொன்னதை கேட்ட வேணுகோபால் கொஞ்சம் யோசித்தபடி, நீங்க எந்த மூலிகையை கேக்குறீங்க? ஏன்னா சில மூலிகைகள் என்கிட்ட இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும் என்று சொன்னார். நான் ஆளி இலைய பத்தி பேசுறேன். அந்த மூலிகை தான் எனக்கு உடனே வேணும் என்று சொன்னான். ஆளி இலையை பற்றி கேட்டதும் வேணுகோபால் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தார். ஆளி இலையா? அது என்கிட்ட இருக்கான்னு தெரியல, நான் செக் பண்ணி தான் பார்க்கணும் என்று தடுமாற்றமான குரலுடன் சொன்னார். உடனே தீபக் பரபரப்பான குரலுடன், மிஸ்டர் வேணுகோபால், எனக்கு இந்த இலை முக்கியமா தேவைப்படுது. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க ப்ளீஸ். அதை உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்று சொன்னான். உங்க நிலைமை எனக்கு புரியுது மிஸ்டர் தீபக். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் உடனே பார்த்துட்டு சொல்றேன் என்று சொல்லி போனை கட் செய்தவர் அடுத்த 4வது நிமிடத்திலேயே திருப்பி தீபக்கிற்கு கால் செய்தார். மிஸ்டர் தீபக், என்கிட்ட இப்ப ஒரே ஒரு ஆளி இலை தான் இருக்கு. அதுவும் ரொம்ப காஞ்சு போய் வாடி கிடக்கு. அது உங்களுக்கு தேவைப்படுமா? இன்னமும் வேணும்னா நான் ஆர்டர் தான் பண்ணணும். ஆனா அது கிடைக்க எப்படியும் 1.5 நாள் ஆகும் என்று சொன்னார் வேணுகோபால். தீபக் கொஞ்சமும் யோசிக்காமல், அவ்வளோ டைம் எனக்கு இல்ல, நீங்க அந்த ஒரு இலையை எனக்கு அனுப்புங்க, அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் என்று சொன்னார். கண்டிப்பா அனுப்புறேன், நீங்க உடனே உங்களோட அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க என்று வேணுகோபால் சொல்ல, நீங்க ஆல்ரெடி கோல்டன் பாஸ் அனுப்பின அட்ரஸ் தான் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். அந்த நேரத்தில் ஷர்மிளாவும் சரியாக உள்ளே நுழைந்தாள். தீபக், நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அப்பாவுக்கு வர வர உடம்பு அதிகமா வேர்க்க ஆரம்பிக்குது. தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காரு, அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல என்று கேட்டாள் ஷர்மி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஷர்மி, அவரு கொஞ்சம் டயர்டா இருக்காரு, அவ்வளவுதான். நான் அவருக்கு தேவையான மருந்தை தான் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு உடனடியா ட்ரீட்மெண்ட் தேவை. அந்த மருந்து மட்டும் வந்துருச்சுன்னா உடனே அவரை குணப்படுத்திடலாம் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டு ஷர்மிளாவுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாக ஆரம்பித்தது. ரொம்ப பிரச்சனையா இருந்தா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேணா கூட்டிட்டு போலாமா என்று ஷர்மிளா கேட்க, அதெல்லாம் வேண்டாம் ஷர்மி, என் மேல நம்பிக்கைவை நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான் தீபக். அப்போது தீபக்கின் உடலில் இருந்த காயங்களை பார்த்தவள், உன்னோட உடம்புலையும் நிறைய காயம் ஆகியிருக்கு. அப்பாவை விட உனக்கு ஆழமா காயம் ஆகியிருக்கு. நீயும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்று பதட்டமாக சொல்ல, எனக்கு பிரச்சனை இல்ல ஷர்மி, நான் ரெடி ஆயிடுவேன். அப்பாவுக்கு வயசான உடம்புல, அதனால முதல்ல அவருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்று சொன்னான். சரி, அப்பாவுக்கு எந்த மாதிரியான மருந்து ஆர்டர் பண்ணிருக்க என்று ஷர்மிளா கேட்க, அப்பாவுக்கு சில மூலிகையை ஆர்டர் பண்ணிருக்கேன், அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துடும் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் ஷர்மிளா ஆச்சரியத்துடன், என்ன மூலிகையா? உனக்கு ஆயுர்வேதம் தெரியும்னு மட்டும் சொல்லிடாத என்று சொல்ல, தெரியும், நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். அது ரொம்ப பழைய காலத்துல யூஸ் பண்ணின ஒரு மருந்து. அது கண்டிப்பா அப்பாவை குணப்படுத்திடும் என்று சொன்னான் தீபக். தீபக், புக்ல படிச்சதெல்லாம் அப்பாவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறது உனக்கே ஆபத்தா தெரியலையா? டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு இது என்ன மிஷினா? ஒருவேளை அந்த மருந்து அப்பாவுக்கு சேராம போய் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அம்மாவும் இப்ப வீட்டுல இல்ல என்று ஷர்மிளா பதட்டத்துடன் கேட்டாள். ஷர்மி, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் அந்த மூலிகையை ஏற்கனவே 2 பேருக்கு கொடுத்து அவங்கள குணப்படுத்தி இருக்கேன். அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், என்ன நம்பு. அங்கிள் விஷயத்துல நான் அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். கண்டிப்பா அவரை என்னால குணப்படுத்த முடியும் என்று தீர்க்கமாக சொன்னான் தீபக். அந்த சமயத்தில் தன் அப்பாவுக்கு எப்படியாவது உடல்நிலை சரியானால் போதும் என்ற மனநிலைதான் ஷர்மிளாவுக்கு இருந்தது. தீபக் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. அவன் யோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவன் மீது நம்பிக்கை வைத்து சரி என்ற தலையை ஆட்டினாள். உன்னோட மூலிகை வர வரைக்கும் நான் அப்பாவை பக்கத்துல இருக்கிற ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டருக்கு கூட்டிட்டு போகட்டுமா? ஒருவேளை மசாஜ் அவரோட ரத்த ஓட்டத்தை இன்னமும் கொஞ்சம் அதிகப்படுத்தும்ல என்று ஷர்மிளா கேட்க, தீபக்கிற்கும் அது சரி என்று தான் பட்டது. ஆமா, அவரோட உடம்புல நிறைய இடத்துல ரத்தக்கட்டு இருக்கும். மசாஜ் பண்றது நல்லதுதான். நீ கூட்டிட்டு போயிட்டு வா. அதுக்குள்ள மூலிகை வந்தா நான் மருந்து ரெடி பண்றேன் என்று சொன்னான் தீபக். ஷர்மிளா சரி என்று தலையை ஆட்டிவிட்டு கணேஷை அழைத்து கொண்டு மசாஜ் சென்டருக்கு சென்றாள். அரை மணி நேரத்திற்கு பிறகு இருவரும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். ஆனால் அந்த மசாஜ் கணேஷை எந்த விதத்திலும் மேம்படுத்தவில்லை. வீட்டிற்கு வந்ததும், தீபக்,
அப்பாவுக்கு அந்த மசாஜ் எந்த விதத்திலையும் ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். இன்னமும் அதே மாதிரி தான் இருக்காரு. உன்னோட மூலிகை மருந்து வந்துருச்சா என்று கேட்டாள். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு ஷர்மி, மூலிகை வந்துருச்சு. நான் சீக்கிரம் ஒரு டேப்லெட் ரெடி பண்ணி கொண்டு வரேன் என்று சொன்னான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஆளி இலையுடன் சில மூலிகைகளை சேர்த்து சுலபமாக கரையும்படி ஒரு மாத்திரையை உருவாக்கினான். உடனே அதை எடுத்துக்கொண்டு கணேஷிடம் சென்றவன், அங்கிள், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, உங்க வலி எல்லாம் காணாம போயிடும் என்று சொன்னான். கணேஷ் அந்த மாத்திரையை வாங்கி பார்த்துவிட்டு சிரித்தபடி, என்ன வச்சு எதுவும் காமெடி பண்ணலையே, பார்த்தா இலைய சுருட்டி கொண்டு வந்த மாதிரி இருக்கு. இத சாப்பிட்டா நான் குணமாயிடுவனா? எந்த புக்ல இத பத்தி படிச்ச தீபக்? இதுக்கு முன்னாடி வாஸ்து சாஸ்திரத்துல புகுந்து விளையாண்ட, இப்போ ஆயுர்வேதிக் பக்கமா வந்துட்டியா என்று கிண்டலாக சொன்னார். உடனே தீபக்கும் சிரித்து கொண்டே, அங்கிள் என்ன நம்புங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இந்த மாத்திரையை சாப்பிடுங்க என்று சொல்ல, உன்னை நம்பாம வேற யார நம்ப போறேன் என்று சொன்ன கணேஷ் உடனே அந்த மாத்திரையை விழுங்கினார். அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க, திரும்ப எழுந்திருக்கும் போது எல்லாமே குணமாயிருக்கும் என்று தீபக் நம்பிக்கையுடன் சொல்ல, ஷர்மிளா அவரை அழைத்து கொண்டு சென்று அவருடைய ரூமில் படுக்க வைத்து விட்டு வந்தாள். அதன் பிறகு ஷர்மிளாவும் தீபக்கும் நீண்ட நேரமாக ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது தீபக் அவளை பார்த்து, ஷர்மி, உனக்கும் ரெஸ்ட் தேவைப்படும், நீ அங்க மயங்கி விழுந்திருக்க, இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது, எதை பத்தியும் யோசிக்காம போய் ரெஸ்ட் எடு என்று சொன்னான். ஆனால் ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நெற்றியில் கை வைத்தபடி குனிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள். தீபக்கின் எந்த கேள்விக்கும் அவள் பதில் சொல்லவில்லை. அப்போது தீபக் ஷர்மிளாவின் முகத்தை தொட்டு தூக்க, அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் வழிந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஷர்மி, என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க என்று கேட்டான் தீபக். இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படி தீபக் அழாம இருக்க முடியும்? இத்தனை நாளா குடும்பத்துக்குள்ள சில போட்டி பொறாம இருந்தாலும் அவங்களையும் என்னோட குடும்பமா தான் பார்த்துட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு அவங்க நம்மளோட மொத்த குடும்பத்தையும் அழிக்க துணிஞ்சிட்டாங்க. பேராசையால என் பாட்டி இந்த அளவுக்கு விஷமா மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவங்க பெத்த பையனை கொல்ல நினைக்கிறாங்க. நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. என் அப்பா ஒரு சின்ன முள்ளு குத்தனா கூட தாங்க மாட்டாரு. அவரு மேல சூடான காஃபியை கொட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என்று சொல்லிக் கொண்டு அழுதாள். அப்போது தீபக் ஆறுதலாக அவளது தோள்களை தட்டி கொடுத்து, ஷர்மி, உன்னோட மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் அப்பா அம்மா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு ரொம்ப இலகுன மனசு ஷர்மி. அதான் அவங்க பண்றதையெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி நடக்கிறது நம்ம குடும்பத்துல மட்டும் இல்ல, வெளியே கூட இந்த மாதிரியான ஆளுங்களை நாம கிராஸ் பண்ணி வந்துதான் ஆகணும். என்ன, அவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களாவே இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி நேரத்துல அவங்களெல்லாம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நினைச்சுக்கோ. அந்த அளவுக்கு வழி தெரியாது. பணத்துக்காக நம்ம குடும்பத்தை வீட்டை விட்டே துரத்துனவங்க அதே பணத்துக்காக நம்மளை கொல்றதும் பெரிய விஷயம் கிடையாது என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு ஷர்மிளா ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினாள். உண்மையில் அவனுடைய வார்த்தைகள் ஷர்மிளாவுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது. ஆனா எனக்காக இல்லைனாலும் என் அப்பா அம்மாவுக்காக கண்டிப்பா நான் அவங்கள பழி வாங்குவேன். நாளையில இருந்து நான் வேலைக்கு போக போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு சம்பந்தமான எந்த கம்பெனிலையும் என்னால வேலை செய்ய முடியாது என்று உறுதியாக சொன்னாள் ஷர்மிளா. உண்மையில் ஷர்மிளாவின் முடிவை நினைத்து தீபக் சந்தோஷப்பட்டான். நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க ஷர்மி. நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். உனக்கு தோன்றத பண்ணு என்று சொன்னான். அவனுடைய வார்த்தையை கேட்டதும் ஷர்மிளாவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. ரொம்ப தேங்க்ஸ் தீபக். நீ மட்டும் இல்லனா என் அப்பாவை இன்னைக்கு நான் உயிரோட பார்த்திருக்க முடியாது. நீ இந்த அளவுக்கு சண்டை போடுவேன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். உண்மையிலேயே உன்னை நினைச்சு இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள். என்னோட ஃபேமிலியை காப்பாத்துறது என்னோட கடமை. இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லுவியா என்று சிரித்து கொண்டே கேட்ட தீபக், சரி, சிவம் குரூப்ஸை விட்டு வெளியே வரதா முடிவு பண்ணிட்ட. அப்புறம் உன்னோட அடுத்த கட்ட பிளான் என்ன? ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்கியா என்று கேட்டான் தீபக். அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்கல தீபக். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தயவு இல்லாம வெளியே வந்து என்னோட சொந்த காலில் நின்று காட்டணும், அவ்வளோதான் என்று சொன்னாள் ஷர்மிளா. சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, நான் உன் கூட இருக்கேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் தீபக். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு மாதிரியா இருக்கு என்று சொன்ன ஷர்மி ரெஸ்ட் ரூமுக்கு சென்று முகத்தை கழுவினாள். அப்போது அவளுடைய யோசனை கீதாவின் பக்கம் சென்றது. இங்க நடந்ததெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்க ஏற்கனவே பாட்டி கிட்ட ஒரு நல்ல மருமகளா பேர் எடுத்து அந்த குடும்பத்துக்குள்ள நுழையணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்க யார் பக்கம் நிப்பாங்கன்னு தெரியலையே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். இதை பற்றியே யோசித்துக் கொண்டு நீண்ட நேரம் உள்ளேயே நின்றிருந்தாள். அப்போது திடீரென கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஷர்மி, ஆர் யூ ஓகே? இன்னமும் அழுதுட்டு இருக்கியா என்று தீபக் கேட்டான். நான் நல்லா இருக்கேன் தீபக், நான் அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ போய் ரெஸ்ட் எடு என்று ஷர்மிளா சொல்ல, தீபக்கும் சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான். ஷர்மிளா சிவம் குரூப்ஸ்ல இருந்து வெளியே வரேன்னு சொல்லி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கா. அவளோட அந்த தைரியமான முடிவை என்னால வீணாக்க முடியாது.
என்னால முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே தன்னுடைய ரூமுக்குள் வந்து உட்கார்ந்தான். அப்போது வேணுகோபாலிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. ஹலோ மிஸ்டர் வேணுகோபால், உங்களோட மூலிகை கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ். இப்ப என் மாமனார் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு என்று சொன்னான். உடனே அவர் சிரித்துக்கொண்டே, நான் அதுக்காக கால் பண்ணல மிஸ்டர் தீபக். காயத்ரி தேவியோட வீட்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் என்று கேட்டார் வேணுகோபால். அதை கேட்டதும் தீபக் ஆச்சரியத்துடன், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க என்று கேட்டான். அதை கேட்டு வேணுகோபால் சிரித்துக்கொண்டே, எனக்கு எல்லாம் தெரியும் மிஸ்டர் தீபக். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அங்க உங்களுக்கு நடந்த விஷயத்தை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். உங்க மாமனார் கணேஷுக்கு கூட நல்ல அடி இல்லையா என்று கேட்க தீபக் என்றான். அந்த காயத்ரி தேவியும் சௌந்தரராஜும் எப்பவும் இப்படிதான், ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. சிவம் ஃபேமிலி திரும்பவும் உங்களோட வில்லாவுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணனாலோ இல்ல உங்க செக்யூரிட்டி சந்தானத்தை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலோ எனக்கு ஜஸ்ட் ஒரு போன் மட்டும் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த மொத்த சென்னை சிட்டிக்குள்ளேயே அவங்க எந்த பிசினஸும் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன் என்று சொன்னார் வேணுகோபால். அவருடைய வார்த்தைகளை கேட்டு தீபக் யோசனையில் மூழ்கினான். தீபக்கின் முடிவு என்னவாக இருக்கும்? கீதாவுக்கு விஷயம் தெரிந்தால் என்ன ஆகும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.